கைலாசபுரம் பள்ளி ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டு விழா அப்படின்னா எல்லாருமே தெரியும், வருஷத்துல ஒரு வாட்டி வர்றது. தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், பக்ரீத், கிறிஸ்துமஸ் வர்ற மாதிரி ஆண்டு விழாங்கிறது ஒரு வருஷம் தான் வரும். அது எதுக்காண்டி வருது அப்படின்னா யாரும் தெரியுமா? நம்ம குழந்தை செல்வங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய மேடை தான் இது. அது முதல்ல டீச்சர்ஸ் ஆகிய அவங்க குழந்தை செல்வங்களை இவனுக்கு இந்த வெஸ்டர்ன் டான்ஸ் வரும், கிளாசிக்கல் வரும், இவனுக்கு அபாக்கஸ் வரும் அப்படின்னு தனித்துவம் பண்ணி அவனை ஸ்டேஜை அரங்கேற்றிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய திறமையை உங்கள்கிட்ட எடுத்து காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மூணாவதா பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க உங்க நியரஸ்டா உள்ளக்கூடிய அகாடமி ஏதாவது இருந்தது, அபாக்கஸ் அகாடமி, யோகா அகாடமி, மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அவங்க டெய்லி நீங்க கொஞ்சம் பிள்ளைகளை ரெகுலரா நீங்க அனுப்பி வைக்கணும். ஸ்கூல்ல கோச்சிங் போக எக்ஸ்ட்ரா கோச்சிங் பண்ணா ரொம்ப நல்லது. அது போக இப்போ பெண்கள் தற்காப்பு கலை ரொம்ப அவசியம். இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் நடந்தக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, பாலியல் வன்கொடுமை. அதில் அந்த மாதிரி பிள்ளைகள் நல்ல போல்டாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு குழந்தைகளும், பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, பசங்களும், மாணவ மாணவிகள் 2 பேருமே தற்காப்பு கலைகள் கண்டிப்பான முறையில் கற்றிருக்கணும். இது டெய்லி வீட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். தற்காப்பு கலைகள் நம்ம டெய்லி பண்ணுறதுனால அவங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள நினைக்கிறேன், ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல யூனிஃபார்ம் சர்வீஸில் உள்ளவங்க ஒரு தவறுதலாக ஒரு பொண்ணுகிட்ட நடந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு பெண்கள் தற்காப்பு கலை அப்படின்னு 6th, 7th, 8th, 9th, 10th ஃப்ரீ கிளாஸ் பெண்கள் தற்காப்பு கலைன்னு கொடுப்பாங்க. அதில் அவங்களுடைய மாஸ்டர் சொல்லி கொடுத்த ஒரு சில டெக்னிக்கை முறையாக படித்து அவங்க அதை கையாளுந்துக்காங்க. அவங்க யூனிஃபார்ம் சர்வீஸில் ஒரு பெரிய அதிகாரி, அவங்கள அடித்து, வெறும் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பொண்ணு தான், அவங்கள அடித்து அவங்க தப்பிச்சு வந்திருக்காங்க. அதனால கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, ஆண் பெண் 2 பேருமே தற்காப்பு கலைகள் கராத்தே தான் படிக்கணும், ஏன்ட்ட தான் படிக்கணும் நான் சொல்லலை. உங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு மாஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்க. சிலம்பம்லாம் இங்கே கிராமம் சைடு எல்லாம் பெரியவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா அழகாக சுற்றுவாங்க. அவங்கள்ட்ட பேரம் பேத்திகளுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, கற்றுக்கிடுங்க. கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ், கபடி, இங்கே நிறைய பேர் கபடியில் நிறைய பேர் இருக்காங்க. தற்காப்பு கலை தான் இருக்கணும்னு இல்லை, கபடியிலேயாவது கொஞ்சம் நல்லா பிள்ளைகளை அனுப்பி வைங்க. பேரண்ட்ஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இப்போ மேடம் சொன்ன மாதிரி இப்போ ஆஸ்கார் வேர்ல்ட் ரெக்கார்டு தூத்துக்குடியில் பிஎம்சி ஸ்கூலில் 1800 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் கண்ணை கட்டிட்டு 1/2 மணி நேரம் 30 நிமிஷம் கண்ணை கட்டிட்டு சுத்தினாங்க. அதுல ஒரு சில பிள்ளைகள், மாணவ செல்வங்கள் மயங்கிலாம் விழுந்திருந்தாங்க அந்த வெயில் தாக்கத்தினால. ஆனா நம்ம பிள்ளைகள், குழந்தை செல்வங்கள் நல்ல போல்டா, நல்ல அழகா 30 நிமிஷமா கண்டினியூஸா ஒரே ஸ்பீட்ல, எடுத்த ஸ்பீட்ல அப்படியே ஸ்பீடா 30 நிமிஷம் கண்டினியூஸா நிக்காம அழகா சுத்தினாங்க. அதுக்காண்டியே நீங்க உங்க குழந்தை செல்வங்களுக்கு முதல்ல கை தட்டிடலாம் பார்த்துக்கோங்க. நல்லா ஜோரா கடை கிளாப் பண்ணாங்க பார்ப்போம். உங்க குழந்தை செல்வங்களுக்கு தான், எனக்கு கிளாப் பண்ண சொல்லலை, உங்க குழந்தை செல்வங்களுக்கு தான். சரிங்களா? ரைட். எனக்கு இந்த பேசுகிற வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ஸ்கூலுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ.